ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு தங்க. நீங்க வா, நீ மாமா கிட்ட வா. இங்க ஒண்ணு இல்லல, எதுவும் இல்லல. ஐயோ டேக்கிங் சீன் கோத்த கோடா புள்ள பயப்படுதா. ஒண்ணு இல்ல, நீ போ, போய் சாமுக்கு பாரு. ஒண்ணு இருக்காங்க, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீங்க வா, நீ மாமா கிட்ட வா. ஒண்ணு இல்ல, போ. சரி வாமா, வா. ஒண்ணு இல்ல தங்க, இங்க வா. ஒண்ணு இல்ல தங்க, நீ வா, மாமா கிட்ட வா. அம்மா. சரிடா டேக்கிங் சீன். போ சாம கிட்ட போய் மன்னிப்பு கேளு போ. உடற்பா செய்யறேன், போடா. போடா, முறைக்காதடா. இங்க பாரு, உன் முரட்டு புத்தி இசை இருக்கும் போது காட்டாத, புள்ள பயந்துருவா. போடா. எப்பா என்ன கோபப்படுதா, கோபப்பட்டா மட்டும் மிருகமா மாறிடுறா, கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்பா சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் படுக்க. ஒண்ணு இல்ல டத்துல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சும்மா அவன் ஏன் லேட்டா வந்தானே சத்தம் போட்டுட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்ல. அம்மா என் பிள்ளை சாப்பிட்டுச்சா என்ன? சாப்பிட்டேன், வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிடுவான். சாப்பிட்டல, என்னமா சாப்பிட்ட? மாதுளம் பழம் ஜூஸ். அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிடுவான். என்ன கோவம் பட்டா மட்டும் மனசுல இருக்க மாட்டேங்கும். சரி தங்க, வா நம்ம போலாம். மரியாதை எங்கிட்ட போயிரு, என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். சாமுக்கு வாய்க்குள்ள பதிகமாச்சதே, இவனுக்கு ஏன் தான் லாய்க்குதே. நான் போய் ஏல கூட்டிட்டு வரேன். ஒண்ணு இல்லங்க, நான் ஏதோ வேலையில கத்திருக்கோம். நீ வா. என்ன ரொம்ப கத்திட்டு இருக்கா? ஐயோ டேஜான், அது என்ன பாடா, ரெண்டரை அடிப்படி பட்டு உருண்டுறாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே என்கிட்ட அடி வாங்கி சாக போறாங்க, பாத்துட்டே இருங்க. மாமா கோபப்படாதீங்க மாமா. இல்ல பாத்தாங்க, மாமா கோவம் படல. என் புள்ள பயப்படக்கூடாதுன்னு நான் கோப்படல. கோத்த கலப்பாத, மரியாதை பேக்க கையில கொடு. சொன்னா கேளு, புரிஞ்சுக்க, கத்தாத. அதான் அடிச்சு வேலை சொன்னிய, அண்ணன் கூட பார்க்காம அடிச்சு வேலை சொன்ன வந்த நீ. அடிடா அடி, என்னடா கொல்ல வேலை செஞ்சுக்கடா, கொல்ல. என்னங்க வார்த்தை விடாதீங்க, அமைதியா இருங்க. பெரிய மாமா கேட்டு போறாரு, சொன்னா கேளுங்க. சொன்னா கேளு, கத்தாத. சொல்லிக்கிட்டு கல்ல. இங்க பாரு, சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், சொன்னதை செய்யறவன் தெரியும்ல. என்னடா ரொம்ப விரட்டி பார்க்க? அடி, அடிச்சுடல, அடி. எங்க எம்எல்ஏ கையை வச்சுட்டு போயிரு பாப்பா. எனக்கு பயமா இருக்கு, என்ன பத்தினது எல்லாம் வெளியில வந்துரும். எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. சாம், நீங்க வாய கொஞ்சம் குறைங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ப்ளீஸ் இப்ப எதையும் பெருசுப்படுத்தாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவை நோட்டிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா, நேரு பேசிக்கிட்டு இருக்கா. அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிரம் இருக்கும், நான் அதுல தலையிட முடியாது. ஆனா இப்ப இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா, அது பேசப்படுத்தாதீங்களா? அண்ணன் பிரச்சனையா? அப்ப நீ யாரு எனக்கு? குழந்தைனாரே, அவன் சொல்றது சரிதானே. நீங்க ரெண்டு அண்ணன் தம்பி, நாங்க எப்படி இதுல தலையிட முடியும்? ப்ளீஸ் கத்தாதீங்களே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? டேய் பொலந்து கட்டிடுவேன். என்ன உனக்கு மட்டும் கத்தி வச்சு தெரியுமா? எனக்கும் தெரியுதா, மறந்துடாத. பேசுடா, பேசு. இங்கதான் நிக்கிறேன், பேசுடா. சாம், உங்களுக்கு சொல்றது புரியலையா? வாய மூட புரியா, இல்ல அடிச்சு பல்ல உடைக்கட்டுமா? லட்சுமன் தொடச்சி. ஜான், நீ பண்ணது பெரிய தப்பு. ஜான், நீ யோசிக்காம தப்பு பண்ணிட்ட ஜான். சாரிடா. தங்கப்புல சாரிடா, தங்கப்புல. தங்கப்புல நீ இப்படி அழுத, அவன் கோவப்பட்டா. தங்கப்புல ஐயோ ஏண்டா என் பிள்ளை அழாம பாத்துக்கணும் சொல்லி கடைசி நானே அழ வச்சுட்டேன்டா. ஏண்டா அவன் தான் கோவப்பட்டான் இல்ல, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அது வந்து நான் சொல்றேன் மாமா, சொல்லதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும்தான். இனிமேல் இவர் என்கிட்ட பேசக்கூடாது. இது
சொல்றேன் மாமா, இவர் என்கிட்ட பேசக்கூடாது. நீ என்ன பேசுற? புரிஞ்சு பேசுறேன்னு இவர் என்கிட்ட பேசக்கூடாது. என்ன நடக்குறீங்க? எதுக்கு ஆளுக்கான கோபப்பட்டு இருக்கீங்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் புரிஞ்சு பேசு. கோபத்தை குறைச்சிடாத. நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு வேற வழி தெரியல. ஒரு நல்ல மனுஷனை குற்றவாளி ஆக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இவரை தெய்வமா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தெய்வமா பார்த்தவரே, அவரை தலை குனியதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பரவாயில்ல. என்ன ஜான், நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. சரி, இது பர்சனல். நாங்க நிக்கிறது தப்பு. நாங்க கிளம்புறோம். என்ன நடக்குறீங்க? பேசக்கூடாது. என்ன என்ன நடக்குறீங்க? நான் சொல்றேன் மாமா. அபி அக்கா அப்பா இறந்த உடனே தாய் மாமேன்னு பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். கூட பிறந்த தம்பி இல்ல, எங்க அம்மாக்கு சித்தப்பா பையன். அதான் தெரியுமா, கிங்ஸ் அடிச்சு பத்திட்டானே. இப்ப அதுக்கும் இவனுக்கு ரெண்டு சண்டை போடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இருக்கு மாமா. நீங்க அங்க பேசி முடிச்சிட்டு இருக்கும் போதே அவன் இங்க மறுபடி வந்தான். அவனை விட்ட வச்ச என்கிட்ட சொல்லி வேண்டியதில்ல. இல்ல மாமா, இது நீங்க முன்ன நின்று இடத்துல கல்யாணம். இந்த இடத்துல சலசலப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம குடும்ப மானமும் சேர்ந்து போகும். ஜான் வீட்டு குடும்பம் இப்படி கோயில போய் அவமானப்பட்டாங்க. ஜான் வீட்டுல இருக்க பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணானே ஊருக்குள்ள சலசலப்பு உண்டாயிரும். அதுக்கு தான் நான் இப்ப அவனை அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே உங்களெல்லாம் அனுப்பி வச்சு அவன் பெண்ட கடத்தலான்னு நினைச்சேன். நல்ல காரியம் புத்திசாலித்தனமா பண்ணிருக்க. அதுக்கு இவங்க ரெண்டு எதுக்கு சண்டை போட்டானுங்க? அவன் இந்த இடத்த விட்டு போகணும்னா 1,00,000 ரூபாயும் கொஞ்சம் செயினும் கேட்டான். எனக்கு வேற வழி தெரியல மாமா. இது ரொக்க போனோன்னு எனக்கு தெரியாது. நம்ம வீட்டு பணம் தானே, மெதுவா சொல்லிக்கலானே. இதுல இருந்து 1,00,000 ரூபாயை நான் எடுத்துட்டேன் மாமா. அதுக்கு என்னமா, இது உனக்கு உரிமை இருக்குது. இது ஓப்பன் தானே. ஆனா இவருக்கு என் மேல சந்தேகம். நான் பணத்தை எடுத்துட்டேன்னு. இல்ல, அப்படி சந்தேகப்படல. அண்ணன் ஒண்ணு தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் மறைச்சேன். அது எப்படா நம்ம விட்டு போன நான் சந்தேகப்படுவேன்? நீ எப்படி அப்படி நினைச்சா? அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்க, அப்படித்தானே? நான் அப்படிப்பட்ட பொண்ணா? 100 ரூபாய் கிடந்தாலே பேருக்கு பூட்டி வைப்பா. நீ இப்ப பணம் எடுத்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதான் அண்ணன் முன்னாடி அவமானப்பட்டு கூடாதுன்னு தான் நான் அந்த பேக்க கொடுக்க மாட்டேன்னு கிங் சீட் எப்படி வந்து பிடிச்ச. முட்டாள் முட்டாள், பொண்ணாளி பாவை அடி வாங்கிட்டு போயிருக்கான். அதை நீங்க நேர என்கிட்ட கேட்டிருக்கணும். இதுக்கு பணத்தை எடுத்து நீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும். என்ன காப்பாத்துறேங்க பேர்ல என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. உண்மையில நீங்க என்ன காப்பாத்த நினைக்கல, என்ன காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. நான் பணத்தை எடுத்துட்டேங்கிற சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா கிங்ஸனுக்கு என் மேல சந்தேகம் வரல. இங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா என்ன நம்பினாரு. இப்படி நான் பண்ண மாட்டேன் நம்பினாரு. இந்த விஷயம் இந்த சபையில தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுக்கு தான் பர்ச கூட நான் பாத்துக்கிட்டேனாரு. ஆனா நீங்க என்ன இவ்வளவு கேவலமா நடத்திட்டீங்கல்ல. என்ன விடுங்க, இப்ப இவங்களே சேர்த்து அசிங்கப்படுத்திட்டீங்களே நீங்க. என்னதான் உன் மனசு கிங்ஸ் தப்பு பண்ண மாட்டான்னு சொன்னாலும் கோவப்பட்டுட்டானே நீங்க ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அவரை அடிச்சுட்டேன். இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஈஸி முன்னாடி கிங்ஸை நடிக்க வச்சுட்டீங்கல்ல, மன்னிக்க மாட்டேன். அவன் எவ்வளவு தடிச்சு போயிருப்பா. சாரி, என் முகத்திலே முழிக்க கூடாது. சாரி சாரி அண்ணே. சாரி, நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்னோடதுன்னு இப்போ உங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. நான் போயிருட்டுமா? பைத்தியம் அடினே. என் தம்பி என்னைக்கும் என் மேல கூப்பிட மாட்டான். கோவப்பட மாட்டாரு. ஆனாலும் அவரு இன்னொத்திக்கு புருஷங்க மறந்துடாதீங்க. இவன் என்ன சொல்லிட்டு போறான்? யாருக்கு அவன் புருஷன்? என்ன அழுதீங்களோ? இல்லடே, அழல. அழிச்சிட்டோ? இல்லடே, அதெல்லாம் ஒண்ணுலடே. நீங்க அழலல்ல? என் பொண்டாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடே. ஆனா எனக்கு அழிச்சது. ஒண்ணு இல்லடே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணன் தானே, ஒண்ணு இல்லடே. ஒண்ணு இல்லடே. இங்க பாரு, இதுல என்னடி இருக்குது? அண்ணன் தானே, ஒண்ணு இல்லடே. எனக்கு வலிச்சது நீ பார்த்துட்டு என்னதான் உன் மனசு வதக்கி போயிடுதான். மற்றபடிதான் எனக்கு எதுவும் பண்ணாதுடே. ரொம்ப பயந்துட்டேன். நம்ம இங்க போலாம், வாங்க போவோம். எனக்காக வாடி அழுத? உனக்கு மாமனா உசுறு தானே? பெரிய மாமனா உசுறு தானே? மாமாவோட நான் எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். 2
ஒன்றும் இல்லை சரியா பாரு அண்ணனும் மனக்கசம் தாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஒன்றும் இல்லை சரியா எனக்கு ஒன்றும் இல்லடி போடி எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்டாட்டி யாருமே வேண்டான்னு நான் மட்டும் போதுன்னு ஓடி வந்திருக்கா இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும் சரி உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமாடி எனக்கு ஒண்ணா உன்னால தாங்கிக்க முடியாதா தாங்கிக்க முடியாது என் செல்லம் இங்க வா என் கூட இப்படியே இருந்தா எனக்கு நீ மட்டும் போதுண்டி எனக்கு நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதுண்டி எனக்கு என்னை தேடி ஓடி அந்த பாரு எனக்கு என் செல்லம் இப்ப உங்களுக்கு வலிக்கல இல்லடி செல்லம் எனக்கு வலிக்கல நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க அது நீ போ நான் பரவாயில்லனா எனக்கு தெரியும் நீங்க வர மாட்டீங்க நீங்க பாருங்க நீங்க வரலன்னா நானும் போக மாட்டேன் நானும் உங்க கூட வந்துருதேன் இல்லடி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ போ நான் பரவாயில்லனா நீ மாமா கூட போயிரு நான் பரவாயில்ல வேண்டாம் நான் உங்க கூட வரேன் அந்த செல்லம் என் செல்லம் என் செல்லம் நீ மாமா கூட போ நான் அப்புறமா வரேன் சரியா எனக்கு ஒண்ணு இல்லை நான் நல்லதா இருக்கேன் சரியா கடவுளே இவன் நான் இல்லாம ஒரு நொடி கூட இருந்துக்கிட மாட்டான் எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு நல்ல ஆயுச கொடு என் கோபத்தை என்கிட்ட இருந்து எடுத்துரு இவளுக்காக நான் வாழணும் இவளுக்காக நான் வாழணும் என்னங்க என்னமா நீங்க வீட்டுக்கு வராம இருக்க மாட்டீங்கல்ல வந்துருவேண்டி உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன் அதெல்லாம் வந்துருவேன் சரியா செல்லம் நான் நினைச்சேன் உனக்கு சான் மாமாவை தான் என்னோட ரொம்ப பிடிக்கும் அங்கேயே நின்றுக்கிடுவேன் என்னை எட்டி கூட பார்க்க வர மாட்டேன்னு நான் ரொம்ப நொந்து போய் தாண்டி நின்றுட்டு இருந்தேன் அடுத்த நொடிய பின்னாடி அழுதுட்டு வந்த பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ஒரு நிமிஷத்துல உலகத்தையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நீ ஓடி வந்த பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி சரி நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன வீட்டுல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பெற வாங்க ஏன்டி சான் மாமா கூட போண்டியதுன்னா இல்ல அவங்க உங்களை அடிச்சாங்களா அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல நாளைக்கு பேசிக்கிடுது ஆண்டாண்டி அண்ணன் பாவம் உன் மேல உசிரியே வச்சிருக்கான் நீ இருந்து போய் அவன் கோத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் இல்லைன்னா அவனுக்கு எந்த கோத்துக்கு எனக்கு ஒன்னே போட்டிருப்பான் இல்ல ரெண்டு பேருமே எனக்கு உசிறுதான் அதுக்காக ஒரு கண்ணை குத்திக்க முடியாதுல்ல என்னால தாங்க முடியாதுங்க என்னால தாங்க முடியாது இல்ல நீ அண்ணன் கூட வா அதான் சரியா இருக்கும் சரியா சொன்னா கேளு இல்லைன்னா அண்ணன் மனசு உடைஞ்சு போயிடுவாண்டி அடிக்கடி பார்க்காம இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது கஷ்டமா இருக்கு ஒண்ணு இல்லடி விடு எல்லாம் நல்லா இருக்குதான் இப்போ எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டல தங்கோ போய் பேசுடி அண்ணன் வந்து போயிடுவான் சரி அப்படின்னா நீங்க அழாதீங்க சச்சே நான் அழலடி உன்னை பார்த்தோன்னே மனசு உடைஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீங்க அழுதா எனக்கு அழுக வருது இங்க வாடி உன்னை விட்டு நான் எப்பவுமே பிரிஞ்சிடக்கூடாதுடி இந்த பிறவில மட்டும் இல்லடி இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உன்னை இதே மாதிரி காதலிக்கணும்டி நீ எனக்கு கிடைக்கணும் நான் அந்த கடவுள்கிட்ட கேட்கறது மட்டும்தான் என் கூடயே இருந்துடி என் உலகத்துல எனக்கு வேற எதுவும் வேண்டாம் முரட்டு பையன்னு சொல்லுவேன் இந்த முரட்டு பையனுக்கு நீ மட்டும் போதண்டி நான் வாழ்றது உனக்காக மட்டும்தான் இதுக்கு முன்னாடிலாம் எங்க அண்ணன் அடிச்சாலும் எனக்கு வலிக்காது இப்ப நான் வலிக்குடி என்ன இப்ப எனக்கு நீ இருக்கிய நான் ஒரு திவசம் கொசல விரும்புறேன் அதான் வலிக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்க சக்தி எனக்கு இல்லடி அழாத சரியா என்னது என்ன என்னது
சரிடா, அண்ணன் தானே, உனக்கு அப்பா மாதிரி தானே. எது ஒன்னு அடிச்சுட்டு அவன் மனதான் கசந்து தான் அழுதுட்டு இருக்கான். சரி வாடா, வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். இங்க வா, இன்னும் பேசி முடிக்கல, வேற போகலாம்டா. இல்லப்பா, நான் எதுக்கு, நீங்க பேசி முடிங்க. டேய் பாவுண்டா, அவன் நொந்து போய் நிக்கான். அவனுக்காவது நின்ன, நீங்க உள்ள கூட வரண்டாண்டா, எங்கேயாவது நில்ல. இல்லப்பா, தங்கக்கடையில இருந்து போனுக்கு மேல போன் வந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் கிங்ஸி, டேய் பாவுண்டா அவன். டேய் நில்லு, டேய் நில்லுடா, டேய் பாம்போல போகாதடா, நில்லு. இவன் இப்படி மனம் உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லையே. விடுடா, அவன் எங்க போவான், வீட்டுக்கு தான் வருவான். சரி விடு. இல்லப்பா, அவன் அழுது நான் பார்த்ததில்ல, மனம் உடைஞ்சு அழுதான்ப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். டேய் அவன் நீ அடிச்சிருக்கலாம் இல்லடா, அவன் வீட்டுல பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு அவனை கை நீட்டலாமாடா? யோசிக்காம அடிச்சிட்டேன்ப்பா. நான் அவனுக்கு 2 பேரும் கத்திட்டு இருந்தேன்னு கோவம் வந்துட்டு அக்கா கை நீட்டுட்டேன். கிங்ஸையும் தப்பு பண்ண மாட்டான்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்டா இங்க பாரு, தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். அடிக்கிறது தப்புடா, தப்புதான். இப்ப பொம்பளைங்க வச்சுக்கிட்டு அவன் கை நீட்டு தப்புதான். போய் இசையை பாரு, அவன் அப்படியே அழுதுட்டு தான் இருக்கா. முடியலப்பா, என்னால முடியல. அவன் இப்படி போறதை என்னால பார்க்க முடியல. மனசு உடைஞ்சு போய்கிட்டு இருக்கான். அவனை என்னால இப்பெல்லாம் பார்க்க முடியலப்பா. அப்பா மாதிரி என்ன பார்த்தான், வந்து போயிட்டானப்பா. அவனுக்கு எப்பவும் உன் மேல கோவம் வராது. போவா, கொஞ்ச நேரமான கசந்து அழுதுட்டு வருவான். விடு, அவன் மனசு நோங்குற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனேப்பா. சரி விடுடா, சரியாயிரும். சரி, நான் தங்க கடைக்கு போறேன்னு சொன்னா நான் போயிட்டு வரேன். சரிங்கப்பா, அது பிள்ளைவே பாரு, போ. டேய் இப்போ போகாதடா, அண்ணன் பாவம் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கான். இப்ப நீங்க எந்த போனா இன்னும் நொடிஞ்சு போயிருவான்டா. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. தங்க கடையில இருந்து போனுக்கு மேல போனேன், அதான் கிளம்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வரல. அவன் ராபிட் அனுப்பு, நீ போக வேண்டாம். இங்க பாரு, அண்ணனுக்கு பலமே நீதான். இங்க நெல்லுடா, பாவம் தான் அண்ணன். இல்லண்ணே, அது போனுக்கு மேல போனு, அதான். வேண்டாண்டா, அண்ணன் பாவம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்டா. டே அவனை ரொம்ப அழிய வைக்காதடா. இல்ல, அவனை ஒரு இடத்துல உட்கார சொல்லுங்க. எனக்கு யார் மேலேயும் எந்த கோவம் இல்லை. இந்த பிடிவாதம் வேண்டாண்டா, இந்த பிடிவாதம் வேண்டாண்டா. நீ கட்டிக்க போற உன் மனைவி முன்னாடி நீ அடி வாங்கினா உனக்கு எப்படி இருக்கும்? அது இல்ல, உன் மனைவியோட மனநிலைதான் எப்படி இருக்கும்? செத்து போயிருவா. அவளையும் அண்ணன் உங்களோட கொண்டுட்டானே. அது நொந்து போயிட்டா. டே போவாதடா, டேய் போவாதடா. டேய் நான் அண்ணன்கிட்ட பேசுறேன்டா. டேய் போவாதடா. என்ன மன்னிக்க மாட்டானம்மா? இல்லண்ணே, தங்க கடையில இருந்து போன் வந்தான், அதான் போயிட்டு இருக்கா. எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் ஒரு இடத்துல நின்னா அங்கிருந்து போக மாட்டான். உடைஞ்சு போயிட்டானே, மனசு உடைஞ்சு போயிட்டான். அதே சரி, அவனுக்கு என் மேல பாசம் அதிகம். வந்துடுவான் வந்துடுவான். அண்ணே வேண்டானே, அம்போல அழுதுகிட்டு இருக்கானே, வேண்டானே, எங்க போவாதானே. சாரிடா, எனக்கு தங்க கடையில இருந்து போன் வந்துட்டே இருக்கு, அதான் போய்கிட்டு இருக்கேன். சரிண்ணே, அப்ப நானும் பிறகு போயேண்ணே. அண்ணன் அழுதுட்டு இருக்கானே, வேண்டாண்ணே, நீ இப்படி மனம் உடைஞ்சு போகாதண்ணே. நீ நார்மலா போனா கூட எங்களுக்கு தெரியாது, நீ இப்படி போனா எங்களுக்கு நெஞ்சு வலிக்குண்ணே. எனக்கெல்லாம் ஒண்ணும் மனம் உடைஞ்சு போகல. நான் எதுக்கு மனம் உடைஞ்சு போகணும்? நான் எந்த தப்பு பண்ணலையே. சாரிடா, நான் அவசரப்பட்டுட்டேன். சாரிடா. டேய் எனக்கு யார் மேலேயும் எந்த கோவம் இல்லை. டேய் சாரிடா, டேய் சாரிடா. டேய் பாருடா, தங்க கடைக்கு நேரம் நான் கிளம்புறேன். அண்ணே வேண்டானே, உனக்கு கோவில் இல்லைண்ணே, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போயிண்ணே. ப்ளீஸ் அண்ணே, கொஞ்ச நேரம் இங்க இருண்ணே, எனக்கு முக்கியமான வேலை, வழி விடு. அண்ணன் வேண்டானே, புரிஞ்சுக்கண்ணே, வேண்டானே. அண்ணன் பாவுண்ணே, எல்லாரும் அழுறாங்கண்ணே, வேண்டானே, அண்ணன் உள்ள வாண்ணே. டேய் வழி விட்டா எனக்கு எந்த கோவம் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். டேய் ப்ளீஸ்டா, நில்லுடா. டேய் நில்லுடா, போவாதடா. ஏய் சாரிடா. அண்ணா வேண்டாண்ணே, அண்ணா அண்ணா சாரிண்ணே, எல்லாம் என்னாலதான். அண்ணா அவன் மனசு உடைஞ்சு போறானே. சரி நான் பின்னாடியே போறேன். அண்ணா அண்ணி இசையெல்லாம் இருந்திருக்காங்க, அப்போ ஏன்னா அடிச்சீங்க? கவி யார கேள்வி கேட்கற? ஐயோ கேள்வி கேட்கலண்ணே, அம்மா முன்னாடி அப்பா முன்னாடி அண்ணன் அடிச்சிருந்தா அண்ணன் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். ஆனா
அடுத்த தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. அண்ணிமா 2 பேரும் எப்படி அடுத்த வீட்டுல இருந்து வந்தவங்க தானே. அண்ணனுக்கு அது ஒரு மாதிரி தானே இருக்கும். இன்னொன்னு அவங்க நம்ம வீட்டுல வாழ வந்தவங்க. அது அண்ணனுக்கு தலை குனிவு தானே. அது மட்டும் இல்ல, சாணனை எந்த அளவுக்கு ஈஸியா பாத்துக்குவானோ அதே அளவுக்கு தானே கிங்ஸ்லன்னு பார்க்கான். சாணனை எந்த அளவுக்கு தூக்கி சமக்குறானோ அப்படித்தானே கிங்ஸ்லன்னு தூக்கி சமக்குறான். அண்ணன் இல்லாத நேரம் அவன் தானே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். அப்படி அவன் முன்னாடியும் அண்ணன் அடிச்சது தப்பு தானே. சொல்லி காட்டணுங்கிறதுக்காக இல்லைண்ணே, அண்ணனோட மனநிலையை சொல்லி கட்டுருக்க. அவனுக்கு எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும். இசையோட வளர்ப்போமா இந்த மாதிரி தான் பண்ணுனாங்க. அதுக்கு அண்ணன் என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். குடிச்சிட்டு எப்படி கடந்தா அவன் உடைஞ்சு போயிவான். அவனுக்கு அவமானப்படுறது பிடிக்காது. ஐயோ, என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லைண்ணே, பொதுவா கிங்ஸன் எனக்கு யார் முன்னாடி அவமானப்படுறது பிடிக்காது. தண்ணியே வெறுத்துருவான். இசையோட வளர்ப்போமா இப்படிதான் ஒரு வாட்டி இசைய வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ அண்ணன் இப்படிதான் உடைஞ்சு போயிட்டான். குடிச்சிட்டு வீட்டுக்கே வரல, சுய புத்தியவே இழந்துட்டான். அண்ணனுக்கு அவமானப்படுறது பிடிக்காதுண்ணே, கோபம் வரும். இப்ப அடிச்சது நீங்கனாலதான் அமைதியில போயிட்டான். ஏதோ தப்பான முடிவு எடுத்துட மாட்டானே. இல்லைண்ணே, அடிச்சது நீங்கனாலதான் அமைதியில போயிட்டான்னு சொல்ல வந்தேன். ஒண்ணும் பண்ண மாட்டானே, அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான், அவ்வளவுதான். சரிடா, நான் தங்க கடை வரைக்கும் போயிட்டு வரேன். எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். இல்லைண்ணே, போக வேண்டாம். அவன் எப்படிமா திரும்பி வரமாட்டான். என்னடா சொல்றேன்? ஆமாண்ணே, 2-3 நாள் கழிச்சுதான் வருவான். விடுங்க. ஐயோ, எல்லாம் என்னாலதான். சாரிண்ணே, சாரிண்ணே. கிங்ஸ்லனை பத்தி நல்லா தெரியலண்ணே. அவன் ஏதோ விஷயத்த மூடி மறைக்கிறான்னு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல என்னண்ணே, புத்தி வேலை செய்யாம போயிட்டுடா. ஆனா தங்குப்புல 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 பேசாம போயிடாது தங்குவா. அப்பா சாரி கேக்குறமா? தங்குப்புல சாரி தங்கம், நான் அவனை அடிச்சிருக்க கூடாது. சாரி தங்கம், சாரி போ. நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன். மாமா அவங்க வர மாட்டாங்க. இல்ல, நான் கூப்பிட்டு வருவேன். உடஞ்சி போயிட்டாங்க மாமா. மாமா இனிமேல் அவங்கள அடிக்காதீங்க மாமா, என்னால தாங்க முடியல மாமா. ஐயோ தங்கம், சத்தியமா இந்த தப்பு நான் பண்ண மாட்டேமா. இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேமா. என்னால தாங்க முடியல மாமா, என்னால தாங்க முடியல மாமா. ஐயோ, என் பிள்ளைய பொத்தி பொத்தி பாக்குறீங்க தானே. ஐயோ, சித்திரவதைப்படுத்திட்டேன். சாரி தங்கம், சாரி தங்கம். நீ உடஞ்சு போயிடாதம்மா. அழகு தங்கம், நீ அழுத எனக்கு தாங்கிக்க முடியாது. அழகு தங்கம், அழகுமா, அழகு தங்கம், அழகு தங்கம். நான் பண்ண தப்புதாம்மா. என் தங்கம், நான் அவனை உடனே கூப்பிட்டு வரேன் பாரு. நான் கூப்பிட்டு வருவான். தப்பு பண்ணிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு அவனை அடிச்சிருக்க கூடாது. அபியக்கா வாங்க போலாம். பேசிட்டு வாங்க, எனக்கு இன்னும் யாரு கூட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சாரிடி. வாங்கக்கா போலாம். சாரிடி, உன் மேல எனக்கு எந்த சந்தேகம் இல்லடி. அப்படி பார்க்காதடி, சத்தியமா எனக்கு உண்மை சந்தேகம் தான் இல்லடி. கவின் வண்டியிட போலாம். என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன். கவின் வா வண்டியிட. என் கூட வான்னு சொல்றேன். யார் கூட போக வேண்டாம், நான் உன்னை கூட்ட போறேன். இப்பெல்லாம் பண்ணாத, இப்பெல்லாம் தண்ணியில கொடுத்தாலும் சொல்லிட்டேன். நீ என் கூட தான் வரணும். கவின் வண்டி எடு, நேரம் அதுல வீட்டுக்கு போகணும்ல. நான் சொல்றேன்ல, நான் உன்னை கூட்ட போறேன்னு சொல்றேன்ல. வா கவின், நேரம் ஆகுது, எனக்கு தலை சுத்துது, சீக்கிரம் வா. தலை சுத்துதா? நான் கூட்டிட்டு போறேன். அண்ணே, இப்ப நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்லைன்னா நடந்து போட்டுமா? நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்கண்ணே. கவின் நீ கூட்டு போறதா கூட்டு போ, இல்லைன்னா நான் நடந்து போய்க்கிடுதேன். அது வந்து சரி, உனக்கு கூட என்ன கூட்டு போக விருப்பம் இல்ல, பரவாயில்ல. அண்ணே, என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் கூட வந்த என்னவா? அதான் சாரி கேட்கறல. எல்லாருமே சரி எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க யாரும் உனக்கு தண்டனை கொடுக்கலனே, எல்லாம் நார்மலா தான் இருக்காங்க. நீ இதை வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப என்னடா, இவன் என் கூட வர வேண்டியதானே? இப்ப எதுக்கு இப்படி வர பிடிச்சிட்டு இருக்கான்? நீ பண்ணது அப்படி கோவம் இல்லாம இருக்கவன் 2 நாள் ஆற போட சரியாயிரும். நான் கூட்டிட்டு போறேன், தப்புதான். அதுக்காக வீட்டுக்கு வா, நான் கூட்டு போறேன். கவின் ரொம்ப தேங்க்ஸ், நான் நடந்தே போய்க்கிடுதேன். அண்ணே, அண்ணே இருங்க, நான் வரேன். என்னண்ணே, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க?
சரி, நீ அவனை கூட்டிட்டு போ. எங்க அண்ணி பாதி தூரம் போயாச்சு. அப்போ நான் சொல்றேன், அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. சரி போ, அவளை கூட்டிட்டு போ. அவக்குள்ள புரிஞ்சுக்கிறேன் போட. அவங்க கிட்ட தான் இன்னும் கோவத்தோட போயிட்டு இருக்காங்க. வேற என்ன விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்பமா அண்ணியை கவனிச்சா நம்ம வீட்டுக்கு தான் போறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. அதை புரிஞ்சுக்க. போற என்ன சொன்னாங்க, நம்ம வீட்டை விட்டு போகல. உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்லல. அவங்க ரொம்ப பொறுப்பானவங்க, பொறுப்பா நடந்துக்கிடுவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு அம்மா மாதிரி. கோவப்பட்டாலும் பொறுப்பை விட்டு கொடுக்கல. பார்த்தல, அவளை கோவம் இருந்தாலும் பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து பறக்க வச்சு எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பாரு. நீ உண்மையில அதிர்ஷ்டக்காரன் தான். இசை, நீ அழுதியோ? ஆமா. சரி அழுவாத. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது. வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆயிட்டா, அதான் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. நீ போய் பார்க்க வேண்டியதானே? நான் தான் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுல்ல. நீ கடைக்கு தானே போற, பார்த்துட்டு ஓடி வந்துரு. இல்ல, கேட்ட விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்ப அழுவாத. ஆனா எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குல்ல. ஆனா கிங்ஸி மாமா கோபப்பட்டுல போயிருக்காங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதான் எனக்கு அழுகையா வருது. நம்ம வேணா கடைக்கு போயிட்டு வரோமா? பக்கத்துல தானே இருக்குது, நம்ம வந்து போமா? வேண்டாம். நம்ம காலேஜுக்கு போகல, அந்த வழியில தானே இருக்குது. தெரியும், கடை பக்கம் தான். ஆனா வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. போயிட்டு ஒரு நேரத்துல வந்துருவோமா? நீ அழுதுட்டே இருக்கத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீயும் விளையாட வந்து 2 நாள் ஆயிட்டுது. என்னால விளையாடவே முடியல, அவங்க ஞாபகமா இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காளோ? சாப்பிட்டலா சாப்பிடலையா, ஒழுங்கா தூங்கினான்னு கூட தெரியல. அவன் ஞாபகமாவே இருக்குது. என்ன தேடிக்கிட்டே இருப்பாளே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. சாப்பிட்டுப்பாளா? அவன் ஞாபகமாவே இருக்குது. கண்ணுக்குள்ளே நிக்கிறாள். கடைக்கு வரும்போது அவளை பார்த்துட்டு அவளை கொஞ்சிட்டு தான் வருவேன். அந்த நாளே நல்லா இருக்கும். எப்பண்டா வீட்டுக்கு போலான்னு இருக்கும். அவன் முகத்தை எப்பண்டா பார்க்கலான்னு இருக்கும். மதியம் ஒரு வாட்டி போய் பார்க்க போவேன். செல்லும் போல வழி அனுப்பி வைப்பா. டாட்டா டாட்டான்னு சொல்லுவா. எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். டேய் கிங்ஸ், எத்தனை நாளைக்கு இப்படி விட்டு போகாம இருப்ப? போகணும். ஜான் போனுக்கு மேல போன் அடிச்சுட்டே இருக்கான். நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு. தூங்குனானா வச்சானான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். தண்ணிக்கு அடிச்சுட்டானான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். பாவம், நொந்து போயிட்டான். நீ அவனுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துட்டு இருக்க. எல்லாரும் முன்னாடியும் அடிச்சார்ல. டேய், அவனுக்கு அப்பா மாதிரி தானே, அப்பா மாதிரி தானே நடந்துக்கிடுவான். பாரு என்ன, இது வரைக்கும் நம்ம அடிச்சதே இல்லையாங்க. அடிச்சிருக்காரு தனியா இருக்கும் போது. சரி, அவன் பண்ணனதும் தப்புதான். பக்கத்துல பொம்பளைங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம கை நீட்டினது தப்புதான். இசை எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? சரி, அவங்கள விடு. அவங்களது அண்ணிதான், அம்மா ஸ்தானத்துல உள்ளவங்க தான். எனக்கு இசை துடிச்சு போயிட்டா தாங்க முடியல. அவன் என் பொண்டாட்டி வந்து புதுசா ஆட்டி வாங்கினா அவளுக்கு எப்படி இருக்கும்? டே, அவ பொண்டாட்டி தான் இல்லைங்களே, இன்னொன்னு அவ குழந்தை, அதை மறந்துடாத. நீ என்ன சொல்ல வர? நீ வேலைக்கு வரும்போதே 1000 நேரம் உன்னை டாட்டா டாட்டான்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பா. உன் கழுத்துல தொங்கிட்டு கிடப்பா, உன் மடியில தான் இருப்பா. அது ஜானுக்கே தெரியும். ஆமா, இப்ப நீ வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுது. அவ நிச்சயமா உன்னை பார்க்காம இருந்துட மாட்டா. நீ கடைக்கு வந்தாலே உனக்கு 1000 வாட்டி போன் அடிப்பா. நீ உன் போனை எடுக்க கூடாதுன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போவ. லேண்ட்லைனுக்கு அடிப்பா. சும்மானாலும் 10 வாட்டி ஒரு நாளைக்கு அடிப்பா போனு. ஆமா, சும்மானாலும் அடிச்சு வச்சுக்கிட்டு கிங்ஸ் இருக்காங்களான்னு கேப்பா. அப்படி விளையாடுத பிள்ளை. நீ காணும்னு உன்னை தேடி வந்துட்டு என்னடா பண்ணுவ? என்ன சொல்ற? அவ போன் அடிச்சு தொந்தரவு பண்ணுவானே, நீ சைலண்ட்லயே போட்டிருப்ப. அப்படின்னு லேண்ட்லைன்ல போட்டு தொந்தரவு பண்ணுவா. அப்பேற்பட்ட பிள்ளை எப்படா 2 நாள் உன்னை பார்க்காம இருப்பா? அதுக்கு அவளால இருக்க முடியாது. தேடி வரப்போறா, பாத்துக்கிட்டே இரு. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிடாம வீட்டுல பிள்ளைய பாரு போ. இது எனக்கு சொல்லவே இல்லை. ஐயோ, நான் உன்னை வீட்டுக்கு போறேன். உனக்கு தெரிய வேண்டாமா? அவன் உன்னை எப்படிலாம் தொந்தரவு பண்ணிட்டு கிடப்பா போன் அடிச்சு. அதனால எப்படா இருக்க முடியும்? போ, வீட்டுல அவளவே பாரு போ. நான் இப்ப கிளம்பிட்டேன்டா. அவன் ஒரு நொடி நீ இல்லாம இருந்துக்கிட மாட்டாள. போகாம இங்கே கிடக்கான். எனக்கு அவங்க ஞாபகமாக இருக்குது. அவங்கள பார்க்காம கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி, நம்ம என்ன போயிட்டு வருவோமா? நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, வீட்டுல உள்ளவங்க திட்டிட்டு போட்டோம். நம்ம கடைக்கு போவோமா? இந்த திருப்ப பத்திரமா போயிட்டு வந்துருவான்.
அதான் நமக்கு வழி நல்லா தெரியுமே இப்போ. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் வீட்டுக்குள்ளேயாவது போயிடலாம். சரி, நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துருவோமா? சரி. ஏம்மா ஏழு தலைவலிக்கு நல்லா போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க. இல்லத்த, கொஞ்சம் அடுப்பில் வேலை இருக்குது, முடிச்சிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு நான் வேலை பார்க்கேன், போய் 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம். இல்லத்த பரவாயில்லத்த, மனசு சில நேரம் கொஞ்சம் தூங்கி எந்திக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். தெரியும் உன் மனநாள் எப்படி இருக்கணும், இப்போ எனக்கு தெரியும். நீ போ, சோறு தானே நான் பொங்கிக்கிட்டேன், நீ போ. இங்க யாரும் இப்போ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற நிலைமையில இல்ல. ஒரு பயலும் வீட்டுக்கே வரல. இவனை வீட்டுல வந்து திங்க ஆரம்பிச்சதே நீங்க 2 சோறு பொங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அவனை வாய்க்கு ருசியா சாப்பிட்டதும் நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் தான். போன் அடிச்சுட்டு வருவானுங்க, எம்மா அண்ணி சமைச்சிட்டாங்களான்னு கேட்டுட்டே வருவானுங்க. 2 நாள் ஆகுது, ஒரு பையலும் வீட்டுல சாப்பிடல. சும்மா பொங்கி வைக்க இப்ப எவனை திங்க வரமாட்டான். அவன் கிங்ஸும் இல்லாம ஒருத்தனும் சோத்துல கை வைக்க மாட்டானுவன். கிங்ஸும் சாப்பிட்டானோ சாப்பிடலையோ அதுலத்த கிங்ஸும் இசையை பார்க்காம இருந்துகிட்டவே மாட்டாங்க. அதான் தெரியல எப்படி கிடக்கானோ தெரியல. அது மட்டும் இல்ல, இசையும் சரியாவே சாப்பிட மாட்டேங்க, பயமா இருக்கு. இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரிம்மா, போய் தூங்கி எந்தி, கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும், எல்லாம் சரியாயிரும். இந்த கிங்ஸ் வந்துடுவான், ரொம்ப நாள் வெளியில கிடக்க மாட்டான். கஷ்டமா இருக்கு, அவங்க மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியாயிரும். அவன் வீட்டுல யார் மேலே கோவப்பட மாட்டான், வந்துடுவான். அப்படி ரொம்ப நாள் வெளியில கிடக்க மாட்டான். போ, நீ கொஞ்சம் தூங்கி எந்தி போ. சரிங்க தே. ஏன் அபி, இந்த காப்பியாவது ஜானுக்கு கூட, பச்சை தண்ணி கூட குடிக்காம கிடக்கும், போ. சரிங்க தே. இந்த பாரு, கொடுத்துட்டு உடனே ஓடி வராத, கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து பேசிட்டு வா. இந்த நேரத்துலயா? இந்த மாதிரி நேரத்துல தான் பொண்டாட்டி கூட இருக்கணும். கொஞ்சம் அதெல்லாம் பேசு. ஒன்றும் இல்லை, போய் கிங்ஸ்ல போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கேன். ஆனா கிங்ஸ் நாங்க இல்லைன்னு நினைக்கேன். இவன் வாரான்னு தெரிஞ்சுனா ஓடி இருப்பான். அண்ணங்காரன் தாங்கதான் அவனுக்கு பிடிக்காதுல்ல. கிங்ஸ் எனக்கு ரொம்ப வருத்தம், புள்ள உடஞ்சு போயிட்டான். ஆமா, சரி, நான் மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லி பார்க்க. சொல்லி பாரு. இந்த காப்பி கொண்டுட்டு போ, நீ கொஞ்சம் தூங்கி எந்தி போ. சரிங்க தே. சரிங்க தே, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். சரி. அந்த ஒரு கிங்ஸி பையன் இல்லைன்னு வீடு வீடு மாதிரியே இல்லையே. உண்மைதான், அவன் இல்லைன்னா வீடு வீடாவே இருக்காது. அவன் ஒருத்தன் வீட்டுல கிடக்குது, எல்லாரும் இருக்கிறதுக்கு சமம். அதானே, அவன் இல்லைன்னா வீடு வீடு மாதிரியே இல்லையே. ஆனா அவன் ஈஸியா பார்க்காம இருக்க மாட்டானே. சித்திர பத்திர ஏதாவது பண்ணிட்டு பார்த்துட்டு போயிருப்பானா இருக்கும். இல்லையே, இசை முகத்தில் சிரிப்பு இல்லையே. அதானே, இப்படி 2 நாள் அவளை பார்க்காம இருந்துக்கிட மாட்டானே. அவளை விரட்டி விரட்டி காதலிக்கும் போது கூட 6 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பி பார்க்க போனானே. அவளை பார்க்காம இவன் இருந்துக்கிட மாட்டானே. வா, தலைவலிக்கா? இதுல பால் இருக்கு, குடிச்சிட்டு பாடுங்க. சாரிடி, சாரிடி, இதுக்கு மேல என்ன தண்டிக்காதடி. நான் ஏற்கனவே செத்து போயிருக்கேன். என் தம்பி வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது, அவனை பார்க்காம செத்து போயிருக்கேன். நீ என்ன தண்டிக்காதடி. ஏன் இவ்வளவு வருத்தப்படுறாளே? நேர்ல போய் கூப்பிட வேண்டியதுன்னு. எந்த முகத்தை வச்சுட்டு அவனை நான் பார்க்க போக? அப்போ சத்தம் கட்டாம படுங்க, எல்லாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. சாரிடி, என்கிட்ட பேசுடி. என் கடமையை செய்வேன், மத்தபடி வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது. வேலைக்கு எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். கோத்த கிளப்பிடக்கூடாது. திரும்பி என்ன பார்க்க போட? என் வாயிலிருந்து எதையும் கிளறாதீங்க, தயசு தள்ளி படுங்க. என்ன பாரு, ஏண்டி முகத்தை கூட எனக்கு காட்ட மாட்டேங்கிற? போதண்டி தண்டிச்சது என்ன பாருடி. செயின் நான் சொன்னதுக்குள்ள தூர போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பரவாயில்ல, நீ செயின் சொன்னாலும் சரி, நான் என்ன சொன்னாலும் சரி, என் மேல தப்பு இருக்குது. நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆவேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், உன்னை பத்தி தெரிஞ்சு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாம போச்சுதே. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததுடி, ஆனா ஏதோ புத்தி பேதலிச்சிருக்கேன். சாரிடி, நீ வேணும்டி, நீ எனக்கு வேணும்டி. ப்ளீஸ் வாடி. ஏன் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? உன் மேல எனக்கு என்ன கோவம்? இல்லைன்னா அதை மறைச்சிட்டேனே. எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே. யாருக்கா நீ பிறந்ததுல இருந்தே நான் தெரிஞ்சுக்க முடியும். நீ பிறந்ததுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். உன் வாழ்க்கையில 1000 நடந்துக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? எதுக்கடி நான் உன் மேல கோப்பட போறேன்? நீ ஒரு நல்ல பொண்ணு, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக, இந்த ஜானுக்கு ஏத்த மனைவி. குணவதி, உன்னை பார்த்த அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சேன். தன் மானம் புயிரும் தெரிஞ்சோம் என் உசுரை காப்பாத்தன்னு நினைச்ச பாரு.
அப்பவுமே நீ இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். கோணவதி, கோணா இருந்தா மட்டும்தான் இப்பெல்லாம் இருக்க முடியும். எனக்கு இப்போ இல்ல, எப்பவுமே உன் மேல கோவம் வராது. நான் உண்மையில ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஒரு புருஷன் ஒரு மனைவி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறதே நான் உண்மையில அதிர்ஷ்டக்காரி. ஏங்க, உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுதுன்னு நினைக்காதீங்க. நீங்க போய் ஒரு வார்த்தை அவரை போய் கூப்பிடலாம்ல. நான் கூப்பிட போகாம இருந்தாடி போனேன். அவன் என்ன கண்டாலே ஓடி ஓடிறான். அது வேற ஒண்ணு இல்ல, அவருக்கு நீங்க தாங்குறது பிடிக்கல. அண்ணே எப்பவும் கெத்தா இருக்கும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். மத்தபடி உங்களை தண்டிக்கணும்னு அவரு நினைக்கல. இப்ப புரியுதாடி உன்னையே எனக்கு பிடிச்சிருக்குன்னு. நீ நினைச்சிருந்தா வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்போ கூட இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது நினைச்ச பாரு. ஜானுக்கேத்த பொண்டாட்டி தாண்டினே. சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன். ஒரு நிமிஷம், நீங்க மட்டும் போனீங்க வரமாட்டாரு. என்ன சொல்ற? நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. இசையை கூட்டிட்டு போங்க, கண்டிப்பா வருவாரு. அது என்ன, இசை மேல அவனுக்கு அவ்வளவு பாசம்? நீங்க வச்சிருக்கீங்கல்ல கிங்ஸினை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்பா, அவருக்கு கடவுளே. நீங்க யார் மேல பாசம் வச்சாலும் அவங்க மேல அவரும் பாசம் வைப்பாரு. அது மட்டும் இல்ல, இசைக்கும் கிங்ஸ்னா ரொம்ப உசுரு. நம்ம வீட்டுல மத்த எல்லாரும் கட்டிலும் அவர்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பா. அவருக்கு ஒண்ணு அவளால தாங்க முடியாது. அது உங்க மேல உள்ள பாசத்துல கூட இருக்கலாம். உங்களுக்கு கிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இசைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். சரியான நேரத்துல சரியான ஆலோசனை. மனைவிங்கவா இதுக்குதான் ரொம்ப முக்கியமானவா. ரொம்ப தேங்க்ஸ் டே, நான் உண்மையில அதிர்ஷ்டக்காரன் தான். சரி, நான் இசையை போய் கூட்டிட்டு போறேன். சரிங்க. அப்புறம் என்னங்க?